கேரக்டருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க அந்த சீன்ல. என்ன சொல்றான் பாருங்க, அப்படி போட்டு ஊரு பிளேட்டு 2 முடிஞ்சு இப்போ வந்து 4 பேருன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பாத்தியா பாட்டு? யார் 4 பேரு? நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and GT Holidays presents Behind Hoods Gold Hall of Famers honoring creative excellence. Supported by Milky Mist Ice Cream, Next Phase Healthcare Partner Medway Hospitals. Powered by Howda Pay, powered by Workabi, Dr. Srivarma Ayurtharum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant, We Care Hair and Skin Clinic, A2B Veg Restaurant, Mabel, South India's most celebrated women's wear brand, Amusement Partner Black Thunder. இந்த தம்பியோடைய வெற்றி இந்த 2 அண்ணனுங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அவன் அங்கேருந்து வர்றப்போ வந்து ஊர்ல இருந்து டேய் நான் டிராவிட வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னப்போ நான் ரொம்ப டவுட் ஆனேன். நான் டேய் நம்ம வந்துட்டோம், ஓகே நம்மளே இன்னும் நம்ம காலில் நிற்க ஆரம்பிக்கல, அவன் என்ன அவனை வேற கூப்பிட்டுருக்கேன்ற, இப்போ அவனையும் வச்சு நம்ம எப்படா ஹேண்டில் பண்ணுறன்றதுக்கு இல்லை, நம்ம கூட இருந்ததில் அவன் ஒருத்தனுக்கு தான் அந்த தகுதி இருக்கு, அவன் வந்துடுவான் அப்படின்னு சொன்னான். வந்துட்டான். ஐயோ என்னடா டிவியில் வர்ற மாதிரி ஆளு. நான் நிறைய ஸ்டேஜில் பார்த்துருக்கேன், ஏன் சேவை இல்லாமல் இப்போ அழுகுறாங்க அப்படின்னு. அம்மா அப்பா கூட அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியாது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை நிஜமாக வந்து என் அப்பா ஸ்தானத்தில் அம்மா ஸ்தானத்தில் தான் 2 பேரும் இருந்து நான் எப்படி வரணும், நான் என்ன ஆகணும்னு சொல்லி 2 பேரும் என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி பேச மாட்டோம். இல்லை நாங்களே டெம்பிள். ஏண்டா என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? டூடு படத்துல ஊரும் பிளட்டு பாட்டு கேட்டுக்கிறேன். ஊரும் பிளட்டா? ஊரும் பிளட்டுனா என்ன? அது ஊருகாவும் பிளட்டுமா? ஊருகாவும் பிளட்டு இல்ல கிளவி, ஊரும் பிளட்டு. சாய் அபியங்கர் தெரியுமா? அடுத்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு AV ல பார்த்துக்கலாம். Can we have a look at the AV please? The Behind Woods Gold Hall of Fame Best Actor in a Supporting Role, Male, Tamil, Dravid Selvam for Dude. நன்றி நன்றிக்கா, நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு LED வருது பார்த்துடலாம். நான் சொன்ன இந்த மீம் தான் பயங்கர ட்ரெண்டிங். அது கேரக்டருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க அந்த சீனில். அந்த சீன் பண்ணுறப்போ அங்கே நிஜமாலே பிரதீப் ப்ரோ உட்காந்து அந்த பால் போட்டு விளையாண்டுட்டு இருப்பார். இதுக்கு முன்னாடி சீக்வன்சஸ் எல்லாமே நடந்திருக்கும். அந்த கேரக்டருக்குள்ளே ட்ராவல் பண்ணி தான் அந்த டைலாக் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணாங்க ப்ரோ. கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறியோ அதுதான்யா, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு, என்னையா பண்ணுற அப்படின்னப்போ அது நிஜமாலுமே அந்த எமோஷன் இருந்துச்சு. ஏன்னா அங்கே உண்மையிலே அவர் வந்து பால் போட்டு அந்த குழந்தையோட விளையாண்டுட்டு இருந்தார். நான் திரும்பி சொல்கிறேன் பாருங்க, அப்படி போட்டு பயங்கரமான சர்ப்ரைஸ். சத்தியமா எதிர்பார்க்கல, சொல்ல கூட இல்லை ஒண்ணுமே. முன்னாடிலாம் சொல்லுவாங்க சர்ப்ரைஸா வர்றோம்டா, ரெடியாடுறா, நாங்களே சொல்லி வச்சுட்டு வருவோம். இந்த வாட்டி உண்மையிலே சர்ப்ரைஸ், இது சரியான சர்ப்ரைஸ். சூப்பர்ரா. இந்த தம்பியோடைய வெற்றி இந்த 2 அண்ணனுங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அவன் அங்கேருந்து வர்றப்போ வந்து ஊர்ல இருந்து டேய் நான் டிராவிட வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னப்போ நான் ரொம்ப டவுட் ஆனேன். நான் டேய் நம்ம வந்துட்டோம், ஓகே நம்மளே இன்னும் நம்ம காலில் நிற்க ஆரம்பிக்கல, அவன் என்ன
அவனை வேற கூப்பிட்டுருக்கேன்ற, இப்போ அவனையும் வச்சு நம்ம எப்படா ஹேண்டில் பண்ணுறன்றதுக்கு இல்லை, நம்ம கூட இருந்ததில் அவன் ஒருத்தனுக்கு தான் அந்த தகுதி இருக்கு, அவன் வந்துடுவான் அப்படின்னு சொன்னான். வந்துட்டான். ஐயோ என்னடா டிவியில் வர்ற மாதிரி அதே ஒன்று நான் நிறைய ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். ஏன் சேவை இல்லாமல் இப்போ அழுகுறாங்க அப்படின்னு நமக்கே வர்றப்ப அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராவியோட அம்மா அப்பா கூட அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியாது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை நிஜமாக வந்து என் அப்பா ஸ்தானத்தில் அம்மா ஸ்தானத்தில் தான் 2 பேரும் இருந்து நான் எப்படி வரணும், நான் என்ன ஆகணும்னு சொல்லி 2 பேரும் என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் எங்கள் அப்பா வந்து நீ பண்ணுறா இது பண்ணுறா அடுத்த நடா பண்ணுறேன்னு கேட்குறத தாண்டி சுதாகரனை வந்து நீ என்னடா பண்ணுறேன்னு சொல்லுவார். கோபி அண்ணன் வந்து நீ இது பண்ணுறது தப்புடான்னு சொல்லி காட்டி அடிப்பார். ஸோ அந்த ஸ்தானத்தில் தான் நிஜமாவே அவங்க இருந்தாங்க. ஆனால் இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை. தனியாக நம்ம ஒரு போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு டைமில் நமக்கு 2 பேரும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பலமாக இருக்காங்க. அது நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த டேஸ்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு 2 பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது கோபி அண்ட் சுதாகர் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ பெரிய பலம் அவங்க உங்களுக்கு? நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த 2 பில்லர் தான் அவங்க. அந்த பில்லரை வச்சு தான் அந்த பில்டிங், அந்த பில்லர் இல்லாமல் அந்த பில்டிங் வராது. ஸோ பேஸ்மெண்ட்லேருந்து பில்டிங் வரைக்கும் எல்லாமே அவங்க 2 பேரும் தான். ரொம்ப இல்லை எங்களுக்கு சாருங்க எப்படி எமோட் ஆகிறாரு பாருங்க அவர். எமோஷனலாக நம்ம அப்படி பேச மாட்டோம். இல்லை நாங்களே டெம்பிள் போய் இதுக்கு ஒரு வீடியோவும் பண்ணோம். எனக்கு என்னன்னா இவ்வளோ ஒரு எமோஷனல் மூமெண்ட்டு இதே வந்து அப்படியே லைட்டாக அப்படியே கலாய்க்கிறதுக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட 2 பேரும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் நடிச்ச அந்த படம் அந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க, அதுலேயும் கலாச்சாங்களா, எப்படி இருந்தது அந்த? இல்லை அது ஜென்யூனாக இருந்துச்சு. இன்டர்வல் முடிச்சு வெளியே வந்தோடனே அடிச்சிட்டாங்க ஃபோனு, டே இது இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டேன், இது இப்படி இருக்குது, படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன், இது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக படம் எப்படி இருக்குது நீ எப்படி பண்ணியிருக்கன்றது தான் வந்து அவங்களுக்கு பெருசாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. 2 பேருமே வெளியே வந்துட்டு பரவாயில்லடா ஃபஸ்ட்டு படமே இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்குன்றதில் 2 பேருமே ஜென்யூனாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது எனக்கு கன்வேவும் பண்ணாங்க. தேட்டரில் வந்து இப்போ அவர் பிரதீப் அண்ணனுக்கு வந்து எப்பயுமே சவுண்டு வரும், டிராவிட் வந்தால் டிராவிடுக்கும் சவுண்ட் வந்தது. அப்போ வந்து அப்பா அப்படின்னு அப்போ தான் வந்து ரொம்ப நம்ம கூட இருந்தால் நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேட்டரில் அவர் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் எல்லாரும் அந்த சவுண்ட் கொடுக்குறதும் அவங்க என்ஜாய் பண்ணும்போது தான் வந்து இது முழுமையான ஒரு இதாக ஒரு நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி வந்து போகும்போது முழுமை அடைஞ்சிட்டான் தம்பி அப்படின்னு மாதிரி ஒரு. ஸோ பியூட்டிஃபுல். இவ்வளோ வந்து திராவிட் எமோட் ஆவார் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. பட் தாய் தந்தை ஸ்தானத்தில் தான் 2 பேரை பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கும்போது ட்ரூலி டச்சிங்காக இருந்துச்சு. அதனால் உங்களுக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றது இப்போ பார்ப்போம். மறுபடியும் அழுக முடியாதுக்கா. ரொம்ப பழக்கப்பட்ட சர்ப்ரைஸ் தான் அது. ரொம்ப ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயம் இது, ஒரு கெட்டப் இது. ஸோ இப்போ நான் இந்த கெட்டப் போட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சில பெயர்கள் கொடுக்கப்படும், ஓகேவா? ஸோ என்கிட்ட வருவாங்க, நாங்கள் நேம் சொல்லுவோம். அவங்கள பற்றி இந்த கெட்டப்ல இருந்து நீங்கள் வந்து அந்த விஷயங்கள் வந்து சொல்லணும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்லணும். கியூட்டா இருக்கடி. அதான் பிரச்சனையே. அந்த மாதிரி லைவான ஆக்ஷன் என்னன்னா, இப்போ நாங்கள் ஒரு பேர் சொல்ல போகிறோம். அந்த பர்சனை பற்றி நீங்கள் தாய் கிழவி நம்மளுடைய பவுந்தாய் மாதிரி பேசணும். முதல் பேர் சாய் அபியங்கர். ஏண்டா என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? டூடு படத்துல ஊரும் பிளட்டு பாட்டு கேட்டுக்கிறேங்க. ஊரும் பிளட்டா? ஊரும் பிளட்டுனா என்னது? ஊருகாவும் பிளட்டுமா? ஊருகாவும் பிளட்டு இந்த கிழவி. ஊரும் பிளட்டு சாய் அபியங்கர் தெரியுமா? இந்த காது தான் கேட்காதுல, இங்கிட்டு வந்து பேசு. யாரு? சாய் பாபா கோயிலா? சாவியங்கர்லாம் அது வந்து ஊர் பிளட்டு 2 முடிஞ்சு இப்போ வந்து 4 பேருன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பாத்தியா அந்த பாட்டு? யார் 4 பேரு? 4 பேரு என்ன? நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. கேட்டுட்டீங்க அந்த பாட்டை? ஆமா, டிவில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யார் 4 பேரு? அவங்க 4 பேர். படம் வந்தா தான் 4 பேர் யாருன்னு தெரியும். பாட்டு நல்லா இருக்கு, அதை பாரு. சரி சரி கேக்குறேன். இப்ப சாய் பவளமல்லி கேட்டிருக்கியா? பவளமல்லியா? ஆமா. கயாடு லோகர் தெரியுமா? கயாடு லோகரா? தெரியாதா? தெரியாதரா? கிழவிக்கு ஒண்ணுமே தெரியல. பூமர் கிழவி மாதிரி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஏய் ஏண்டா
இந்த இவ இப்போ நல்லா சிம்ரன் மேம் இருப்பாங்கல்ல, சிம்ரனா ஆ இப்போவா? ஆமா நல்லா நடிச்சிருப்பாங்களாடா, பழைய ஆமா, அது விஜய் படத்துல வருவாங்கல்ல, ஆமா, அவங்கள சொல்லி தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும் உனக்கு. இப்ப அன்னையோட முடிஞ்சு உனக்கு. அப்புறம் நீ டிவிலாம் பாக்குறதே கிடையாதா? எங்க கண்ணு போயிருச்சுப்பா, கண்ணு இது தெரிய மட்டும் கண்ணு போயிருச்சுப்பா அப்படிங்கிறது ஊர்ல சிசிடிவி மாதிரி எல்லாத்தையும் பார்த்து போட்டு கொடுக்குறல்ல. காலு கடுக்கு, காலு கடுக்குதா, மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நிக்க முடியலையா? சரி வா. பாட்டி இல்லாம நிக்க முடியல, ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சிடலாமா அப்போ? கண்டிப்பா முடிச்சிருவோம். விக்கோட டான்ஸ் அந்த மிமிக்ரி இல்ல, மண்டை போயிரும். இல்ல டிராவிட் வந்து இன்னொரு மிமிக்ரி பண்ணுவான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிமிக்ரி. என்ன மிமிக்ரி? அப்படி சொல்ல அந்த மாதிரி போடுறான். காந்த குரல்ல கணவன் மனைவியா ஒரு அதாவது அவனை வந்து ஒரு 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 பாட்டி வாய்ஸ், ஒரு லேடி வாய்ஸ் அப்படின்னு பண்ண சொல்லிட்டோம்னா லேடி வாய்ஸ் வந்து காக்கா வாய்ஸ் ஆயிடும். அதை வந்து என்ன பண்ற அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். நல்லா இருக்கடா. இல்ல இந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து நாங்க லைவா தான் நாங்க இப்போ எதுவும் இது பண்ணிக்க மாட்டோம். டக்குன்னு இந்த வாய்ஸ் எடுத்தா வந்து ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருப்போம். நாங்க வந்துட்டு ஏடா இது ஒரு வாய்ஸ் ஆடா, நீ என்ன பேசுனேன்னு யாருக்குமே தெரியாதான்னு சொல்லிட்டு அதை வச்சே வந்து கோபி ஒரு இடத்துல வந்து இந்த வாய்ஸ் மாற மாட்டேங்குது, முன்னாடியே கேட்டிருந்த குரல் கேட்டிருந்தா நான் அப்பவே கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு போனேன். It was very nice. And இப்போ இது போகும்போது அந்த 4 பேர் சாங் வந்து நீங்க பாடுனீங்க இல்லையா, அந்த பாட்டை கேட்டோனையும் அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு வைப் நாங்க எதிர்பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசை வந்துருச்சு. சோ பாட்டு போடுவோமா? நாங்க 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது, இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் வெப் விடாது, ரெஃப்ரி எவன வந்தாலும் ரூல்ஸ் புரியாது, நீ எவனை இட்டுன்னு வந்தா கூட சண்டை முடியாது. நாங்க 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது, இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் வெப் விடாது, ரெஃப்ரி எவன வந்தாலும் ரூல்ஸ் புரியாது, நீ எவனை இட்டுன்னு வந்தா கூட சண்டை முடியாது. பரம்பரை சண்டாக்காரே எங்க பயங்கர பார்த்தனா சுப்புவாரே, பயங்கர கேசு எல்லாம் எங்க லாயரு தூசியா ஊதுவாரே. முஞ்ச பார்த்தா சிக்ஸுக்கு பிடிக்கும், என் முஞ்ச பார்த்தா காசுக்கு பிடிக்கும், என்ன தடுத்தா என்ன நடக்கும், கலவரம் வெடிக்கும். எனர்ஜெட்டிக்கா இறங்குறது இருக்குல்ல, அதுதான் உங்ககிட்ட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் இந்த பாண்ட் அப்படியே எப்பவுமே நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஷஸ் சொல்லி அந்த மனசுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது முகம் முழுக்க தெரியுது. அதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அவன் அது ஒரு பயம் கலந்த சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ கண்ணெல்லாம் துடிக்குது லைட்டா. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு கண்ணா இந்த விருது கையில் வாங்கினது. நிஜமாக சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய ட்ராவல், ஒரு பெரிய ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு எங்கள் டைரக்டர் கீர்த்தி ஈஸ்வரன். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, நல்லா இருக்குது நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் தான் வந்து இவரால் இது பண்ண முடியும் இது பண்ண முடியும்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னால் இந்த மாதிரி சீரியஸான சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு சொல்லி என்னை ஐடென்டிஃபை பண்ண என்னோட டேரக்டருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸ்டேஜில். அண்ட் டிஜிட்டல் டு சினிமா அந்த ஒரு ஜேர்னி, அந்த ட்ராவல் எவ்வளோ வெல்கமிங்காக இருக்குது. முன்னாடி வந்து டிஜிட்டல் பார்த்தா யூடியூப்பில் வருவார்ல, அதில் வருவார்ல, இந்த கண்டென்ட்டில் வருவார்ல, அவங்களோட வருவார்ல அப்படின்னு சொல்லுவாங்க. படம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வருவார்ல அப்படின்ற ஒரு சின்ன மென்ஷன் இருக்குது. அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அதை பார்த்துட்டு அதில் வருவாருன்னு ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து டிஜிட்டல் டு சினிமா வந்து அந்த வைடர் ஆடியன்ஸ் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அந்த ரெகக்னிஷனும் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சவங்களை செல்ல மாத்திட்டுறதுக்கும் சரி, கோவம் மாத்திட்டுறதுக்கும் சரி, ஒரு டெம்ப்ளேட் வரை நீங்கள் அதில் கொடுத்துருந்தீங்க. சோர்தான் சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்கும் அந்த டெம்ப்ளேட்டும் வந்து பயங்கர ரீச். அதுக்கும் ஒரு ரொம்ப என்டர்டெய்னராக மாறுறது ஃபர்ஸ்ட் படத்துலேயே அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஐ மீன் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த ஒரு விஷயம் அந்த இடத்த ஒரு நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. பிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கு நன்றிக்கா. அதே மாதிரி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. We want to see that. From YouTube to writing for Surya 47. இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதுக்கு எடுத்து வரும். அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது, எப்படி வந்துச்சு? இந்த ஃபோட்டோ செட்டில் எடுத்தது தான். ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்தது தான். ஸோ அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமாக அதுக்கான அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும் அஃபிஷியலாக. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் கிடையாது. ஓகே.
வைபிள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், நிறைய மேஜிக் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது வந்து முழுசாகவே முடிஞ்சது தான். அது சார் ஆல்ரெடி வைபாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ படமும் வைபாக தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆவேஷம் படத்தோட டைரக்டர் தான் இந்த படம். ஆமாம் 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 ஆமாம். அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கு? லைட் ஏதாவது வாங்கலாமான்னு பார்க்குறோம், டிஃபரெண்டாக போட்டு. புரியுது. நம்ம கொஞ்சம் ஸ்கிரிப்டம் ஃபர்ஸ்ட் முழுசா எழுதி முடிச்சிடுறேன் அப்படின்றீங்களா? அதுக்குள்ளேயும் சரி, அடுத்த அவார்டு வாங்கும்போது நிறைய விஷயங்கள் நான் கண்டிப்பாக உடனே தலையாட்டுறாரு அவரு. அண்ட் டிராவிட், இன்னும் நிறைய விருதுகள் வருஷம் உங்களை இந்த மேடையில் பார்க்கணும். இன்னும் நிறைய விருதுகள் நீங்கள் வாங்கணும். பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் கோபி சுதாகர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்தாலே அந்த இடம் ஹாப்பி ஆகிடுது. இந்த எனர்ஜி நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் வெப் உண்ணா விடாது. ரெஃப்ரி எவனும் வந்தாலும் ரூல்ஸ் புரியாது. நீ எவனை இட்டுன்னு வந்தா கூட சண்டை முடியாது. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் Behind Woods Gold Hall of Famers honoring creative excellence. Chennai's Amrita Aviation Hotel Management Nursing. Easy padinga salary oda. GT Holidays, South India's #1 travel brand. Supported by Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream once and there's no turning back. Milky Mist Ice Cream. Next phase, next generation skincare using small molecule science for Gen Z audience. Healthcare partner Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Powered by Howda Pay, powered by Workabi, a unified platform for finance, accounts and HR. Dr. Sri Verma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் அண்ட் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷஸ் இப்போது தமிழகமெங்கும். வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக், எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மேபிள், சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் விமென்ஸ் வேர் பிராண்ட். அம்யூஸ்மெண்ட் பார்ட்னர் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். கோ பிரசன்டிங் ஸ்பான்சர் எஜுகேஷன் பார்ட்னர் SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. போட்டோகிராஃபி பார்ட்னர் ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி. பிரியாணி பார்ட்னர் தோப்பி வாப்பா பிரியாணி. பேக்கிங் பார்ட்னர் ஓல்ட் மெட்ராஸ் பேக்கிங் கம்பெனி. பேக் ஃப்ரெஷ் எவ்ரிடே, ஆல் நேச்சுரல், நோ preservatives. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and GT Holidays presents Behind Woods Gold Hall of Famers honoring creative excellence. Supported by Milky Mist Ice Cream, Next Phase Healthcare Partner Medway Hospitals. Powered by Howda Pay, powered by Workabi, Dr. Sri Verma Ayurtharum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant, We Care Hair and Skin Clinic, A to B Veg Restaurant, Mabel, South India's most celebrated women's wear brand, amusement partner Black Thunder.